இல்லாத கொல்லிமலையை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வாழவந்தி நாடு செம்மேடு பகுதியில் பிளாஸ்டிக் இல்லாத கொல்லிமலையை உருவாக்குவோம் என்ற நோக்கில் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை, நாடகம் மூலம் சோளக்காடு, செம்மேடு, அர்ப்பளீஸ்வரர் கோவில் ஆகிய 3 இடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு குழு சார்பாக மலைவாழ் மக்களுக்கு நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், நெகிழி இல்லா ஊரை உருவாக்குவோம் என்ற நோக்கில் 20க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நான்கு வருடங்களாக வீட்டு ரசீதி வழங்காத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருவர் குடும்பத்துடன் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட கைக்குறிச்சி ஊராட்சி அழகம்பாள்புரம் பகுதியில் வசித்து வருபவர் முத்துக்குமார். இவர் தனது வீட்டு வரிக்கான ரசீது கேட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கடந்த 4 வருடங்களாக கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை. இது தொடர்பாக பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் முத்துக்குமார் மற்றும் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 1 மணி நேரம் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினார். அப்போது ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர் சீனிவாசன் மற்றும் திருக்கோகர்ணம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கிடையில் போராட்டத்தின் போது தனக்கு தீர்வு காணவில்லை என்றால் குடும்பத்துடன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கோஷமிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. உதகை ரோஜா கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள மலர் அலங்காரங்களில் மலர்களை மாற்றும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான 100 ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் வனவிலங்குகளை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வனவிலங்குகளின் உருவங்கள் ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருப்பதை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து உதகையில் பெய்து வரும் மழையின் காரணமாக ரோஜா மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ள வடிவமைப்புகளில் உள்ள மலர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் மலர்களை மாற்றும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஒசூரில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகர பகுதிகளில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஒசூர் அண்ணா நகர் பகுதியில் கடந்த 2 மாதங்களாக முறையாக குடிநீர் இன்றி தவிப்பதாக கூறி காலி குடங்களுடன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முற்றுகை நடத்திய பெண்களை பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா அவரது அறைக்கு அழைத்தபோது அறையில் வேண்டாம், அனைவரின் முன்பாகவே பேச வேண்டும் என கூறி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யாத மாநகராட்சி ஆணையாளரை பணியிடம் மாற்ற செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்னேகா குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நிரந்தர தீர்வாக புதிய ஆழ்துளை கிணறு 2 நாட்களில் அமைக்க இருப்பதாக உறுதியளித்ததால் பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கோவை ராமநாதபுரம் சிக்னல் அருகேயுள்ள பாலத்திலிருந்து அருவி போன்று தண்ணீர் கொட்டிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாநகர் மற்றும் புறநகரில் நேற்று இரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. காற்று, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்த நிலையில் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திலிருந்து மழைநீர் திடீரென அருவி போன்று கீழே கொட்டியது. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதை அவ்வழியே சென்றவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்ட நிலையில் பாலத்தில் இருந்து தண்ணீர் கொட்டும் காட்சிகள் வைரலாகி வருகிறது. பாலத்தின் மேலிருந்து திடீரென மழைநீர் கொட்டியதால் மேம்பாலத்திற்கு கீழே இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.